ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கான்செப்ட் பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து ப்ரோட்டேஸ் சிமுலேஷனும் ஹார்ட்வேர் அவுட்புட் நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஓகே, புல் அப் புல் டவுன் கான்செப்ட் வந்து நிறையா டவுட்ஸ் இருக்குது. டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு நான் அடுத்த டாபிக் வந்து போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனல் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த பிபிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நான் பிபிடி போட்டிருந்தப்போ இதில் வந்து கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். பாசிட்டிவ் லாஜிக்னா புல் அப், நெகட்டிவ் லாஜிக்னா புல் டவுன் அப்படின்னு போட்டிருந்தேன். அவன் ராங் தான். இதை வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? புல் டவுன். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி 5 வோல்ட் வந்து கெட் பண்ணேன் அப்படின்னா வந்து புல் டவுன். ஓகே, நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புல் அப். ஏன்னா எனக்கு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி 0 வோல்ட் கெட் பண்ணேன் அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகும்? சர்க்யூட் வந்து புல் அப் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க, இந்த சர்க்யூட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்க்யூட் என்ன பண்ணுங்க, ரெசிஸ்டர் போட்டு 5 வோல்ட் கொடுத்துருக்கேன், புல் அப் ரெசிஸ்டர். ஆனால் என்னுடைய சுவிட்சோட ஒரு ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, நான் வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் இந்த 0 வோல்ட் தான் என்ன ஆகும்? எம்சியூக்கு இன்புட்டாக போகும். அப்போது புல் அப் சர்க்யூட் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சுவிட்சை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 0 வோல்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது 5 வோல்ட் கிடச்சிது அப்படின்னா வந்து புல் டவுன் சர்க்யூட். ஓகே, இப்போ நான் புல் டவுன் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த புல் டவுன் சர்க்யூட் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது +5 வோல்ட் வரும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாசிட்டிவ் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஓகே, பாசிட்டிவ் லாஜிக் என்ன சொல்லலாம்? புல் டவுன் அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னா என்ன சொல்லணும்? புல் அப்னு சொல்லுவோம். ஓகேவா, ரெண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ புல் அப் சர்க்யூட் அப்படின்னா என்ன, என் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 0 வோல்ட் வரும். அது வந்து புல் அப் சர்க்யூட். எனக்கு அதே புல் டவுன் சர்க்யூட் அப்படின்னா என்னன்னா, டவுன் அப்படின்னா தான் 0 வோல்ட். ஏற்கனவே டவுன் நம்ம சொல்கிறோம், 0 வோல்ட்னு சொல்லிட்டோம். அப்போ எங்கன்னா நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் வரும். அப்போ அது வந்து புல் டவுன் சர்க்யூட். இது வந்து பாசிட்டிவ் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஓகே, வேறு எதுவுமே பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் புல் அப் ரெசிஸ்டர் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 0 வோல்ட் வரணும். புல் டவுன் சர்க்யூட் அப்படின்னா என்ன சொல்லணும்? நீங்கள் ரெசிஸ்டர் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 5 வோல்ட் வரணும். அவ்வளோதான். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் புல் டவுன் அப்படின்னா பண்ணணும், ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணணும். புல் அப்னு சொன்னால் 5 வோல்ட் தரணும். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதோட பேசிக் சர்க்யூட்ஸு, இது மாதிரி தேரிட்டிக்கல், அதுமாதிரி ப்ராக்டிக்கல் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து புரியும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.